கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஆண்டவர் அவருடைய வாயினால் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் ஜீவ அப்பம், என்னிடத்துல ஒருத்தன் வந்தால் அவன் ஒரு காலும் பசி அடையான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க சாப்பிட வேண்டிய தேவையே இல்லையா, பசியே எடுக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதாவது ஒரு மனிதன் கிறிஸ்து அண்டையிலே வருவானே என்றால் பொருள் ஆசை அவனுக்கு இருக்காது. இருக்கின்றதிலே திருப்தியான ஒரு எண்ணங்கள் வந்துவிடும். போதும் என்கிற மனது அவனுக்கு அதிகமாக இருக்கும். பொருள் ஆசை என்பது கடல் தண்ணீரை போன்றது. எவ்வளவுதான் குடித்தாலும் அது அவர்களுக்கு திருப்தி அடைவதில்லை, தாகம் எடுத்துக்கொண்டே இருக்கும். இங்க வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரை புரிந்து கொண்டு அவர் அண்டையிலே வரக்கூடிய ஒரு மனிதன் பசி அடையான், அவன் தாகம் அடையான். அப்போ ஆண்டவருக்கு விருப்பமானது தான் செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு ஓடிக்கிட்டே இருக்குமே ஒழிய, இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், அதை செஞ்சா இதை செஞ்சா. ஒரு சகோதரரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். அவர் என்னோடு சொல்லும் பொழுது, ஐயா, எனக்கு ஒரு மாதத்திற்கு இவ்வளோ பெரிய தொகை இருந்தால் தான் என் குடும்பத்தை நான் மேனேஜ் பண்ண முடியும். இங்கே வசனம் என்ன சொல்லுது, கிறிஸ்து அண்டையிலே வந்தால் தாகம் ஏற்படுவதில்லை. இன்னைக்கு நாமவே கெஸ் பண்ணி பிளான் பண்ணி சில காரியங்களை செய்து அதில் தோற்று போய் நிறைய நஷ்டம் அடைந்து வட்டிக்கும் அதற்கும் நம்முடைய பணங்களை எல்லாம் செலவழிக்க வேண்டிய கட்டாய நிலை. இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிந்துக்கிடுங்க. ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து அண்டையிலே ஒரு மனிதன் வருவானே என்றால் அவன் பசி அடையான், அவன் தாகமடையான். இதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சொந்தமாக்கி கொள்ளணும். இந்த உலகம் நம்மளை தாக தீர்ப்பதற்கு தடுமாடி கொண்டிருக்கும். ஆனால் கிறிஸ்துவோ நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவர். நல்ல ஆண்டவரே, நாங்கள் பசி அடையாதபடி, தாகமடையாதபடி நீர் எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய காரியங்களுக்காக உமக்கு நன்றி. ஜீவ அப்பமாகி உம்மை நாங்கள் பருகி கொள்ளும் பொழுது இவ்வளவு மேலான ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டு. இதை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.